வணக்கம். உங்களுக்கு எப்பயாவது நம்ம செத்துருவோமோன்னு பயம் வந்திருக்கா? அப்படி வரலன்னா கூகுள் பண்ணி பாருங்கள். இப்போலாம் நமக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் ஏதாவது சிம்டம்ஸ் உடம்புல தெரிஞ்சதுன்னா முதல்ல நம்ம போய் கேட்குறது கூகுள் கிட்ட தான். அந்த கூகுள் நம்ம இன்னும் எத்தனை நாள் உயிரோடு இருப்போங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டோம். இது கூகுள் நமக்கு கொடுக்குற பயம். இன்டர்நெட் நம்ம எல்லாருக்கும் இந்த அளவுக்கு ஆக்சசபிளாக இல்லாத காலகட்டத்தில் எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. சில நோய்கள் மேலே பயம் இருந்துச்சு. ஒருவேளை நமக்கு இந்த நோய் வந்துடுமோ அப்படிங்கிற பயம். 90s வர 10 படங்களில் ஒரு 4 படங்களில் யாராவது ஒருத்தருக்கு கேன்சர் வந்துடும். அதனால் என்னோடய பயத்தில் முதல்ல இருந்தது இந்த கேன்சர். அதுலேயும் இந்த கேன்சர் எப்படி வருங்கிறத பற்றி படங்களில் காமிச்ச விதம் இருக்குல்ல, பார்க்க நல்லா இருப்பான், லவ் பண்ணியிருப்பான், டூயட் பாடி சந்தோஷமாக இருந்திருப்பான். சடனாக அவனுக்கு கேன்சர்ன்றுவாங்க. படத்தில் வர டாக்டர்லாம் ஹீரோவுக்கோ ஹீரோயினுக்கோ உங்களுக்கு கேன்சர்னு டயக்னோஸ் பண்ண அதே நாளே இன்னும் 6 மாதம்தான், இன்னும் 10 நாள் தான், 2 days. இந்நேரம் நீங்கள் செத்து போயிருக்கணுமே. இந்த கேன்சர் ஏன் டிவியில் மட்டும் வருது, படங்களில் மட்டும் வருது? சில விஷயங்கள் படத்தில் மட்டும்தான் நடக்கும். அந்த மாதிரி தான் இந்த கேன்சர் போல் அப்படின்னு கொஞ்சம் அலட்சியம் ஆயிடுச்சு. அடுத்ததான் என்னை பயமுறுத்தின வியாதி லெப்ரசி, தொழுநோய். ரத்தக்கண்ணீர் படம் பார்த்ததுலேருந்து இந்த பயம் வந்துருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா எம்ஆர் ராதாவுக்கு அந்த நோய் வந்துடும். ஏன்னா ஈஸ் எ பேட் காய், கெட்டவன், வில்லன். அதனால் அவருக்கு அந்த வியாதி வருது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு நவராத்திரின்னு ஒரு படம், அதில் சிவாஜிக்கு தொழுநோய் வந்துடும். அப்போ ஹீரோவுக்கும் இந்த நோய் வருமா? ஏன்னா நான் ஹீரோ தானே. எனக்கு அந்த வியாதி மேலே எந்த அளவுக்கு பயம்னா, ஒரு படத்தில் விவேக் காமெடியில் கையை மடக்கிட்டு பேசுவார். அதை இமிடியேட் பண்ணணுங்கிறதுக்காக என் கையை மடக்கினா கூட என் மனசு அதை ஒத்துக்காது. அந்த அளவுக்கு பயம். விரல் இல்லைனா என்ன ஆகும்? நான் எப்படி சாப்பிடுவேன், எப்படி அனிமேஷன் பண்ணுவேன்? அண்ட் தேங்க் காட் அந்த நோயை இப்போ இந்தியாவில் முற்றிலுமாக ஒழிச்சிட்டாங்க. இது எனக்கு எப்போ தெரிஞ்சதுன்னா, செங்கல்பட்டு பக்கத்தில் மக்கள் குடியிருப்புகள்லேருந்து கொஞ்சம் தள்ளி கிட்டத்தட்ட ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. ரொம்ப பழைய ஹாஸ்பிட்டல். இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி லெப்ரசி சம்மந்தமான நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஹாஸ்பிட்டல். அதனால மக்கள் குடியிருப்புலேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தாங்க. இப்போ அந்த நோய் யாருக்கும் இல்லை, அண்ட் அதுக்கான தீர்வுகளும் கண்டுபிடிச்சிட்டாங்கிறதுனால இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் ஆப்ரேட்டிங்கில் இல்லைன்றாங்க. அன்னிலிருந்து என்னை நானே கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொண்டேன். தேங்க் காட். அடுத்ததாக என்னை பயமுறுத்தின நோய் எய்ட்ஸ். நான் ஸ்கூல் படிக்கும்போது புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா அப்படின்னு ஒரு ஆடு. டிவி ரேடியோன்னு எங்கே பார்த்தாலும் இதே கேள்வி தான் இருக்கும், புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா? அப்போ தான் இந்த எய்ட்ஸை பற்றி தூர்தர்ஷன்லையும் ரேடியோவிலையும் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஒரு கான்ஃபிடென்ட், நம்ம தான் விவேகானந்தராக போகிறோம்ல, நமக்கு அதெல்லாம் வராது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நம்ம தான் சின்சியராக லவ் பண்ண போகிறோமே, நமக்கு அதெல்லாம் வராது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மேட்ரு பண்ண தானே அதெல்லாம் வரும், நம்ம தான் மேட்ரே பண்ண போகிறது இல்லையா, நமக்கு அதெல்லாம் வராது. இப்படியாக எய்ட்ஸ் பயத்தில் இருந்தோம் நான் வெளில வந்துட்டேன். இப்போ நான் இது வரைக்கும் சொன்ன பயங்கள் எல்லாமே எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஆனால் இப்போது ஸ்பெஷலைஸ்டாக கஸ்டமைஸ்டு எனக்கு மட்டுமே ஏற்பட்ட ஒரு பயத்தை பற்றி சொல்ல போகிறேன். மரு, வார்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படக்கூடிய மருவை பார்த்து எவனா பயப்படுவானா? நான் பயப்படுவேன். அதுக்கு காரணம் பொதிகை டிவியில் நான் பார்த்த ஒரு மலையாள படம். இந்த படம் பார்த்ததுலேருந்து எனக்கு மருனாலே மரண பயம். அது என்ன படங்கிறது எனக்கு தெரியல. படத்தோட கதை எப்படி இருக்கும்னா, ஒரு கிராமத்தில் ஒரு குடிசை வீட்டில் வசிக்கிற ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அதில் அந்த ஹஸ்பண்டுக்கு கன்னத்தில் ஒரு மரு இருக்கும். அவர் அந்த மரு மேலே ரொம்ப இரிட்டேஷனாக இருப்பார். ஒரு தடவை தெரிஞ்சோ தெரியாமலோ ஷேவ் பண்ணும்போது அந்த மருவை கட் பண்ணிவிடுவார். கொஞ்ச நாள் ஆகும், திரும்பவும் மரு வந்துடும். இந்த தடவை முன்னை விட கொஞ்சம் பெருசாகிடும். மறுபடியும் கடுப்பான அவர் இந்த தடவை வாண்டடாகவே கட் பண்ணுவார். கொஞ்ச நாள் ஆகும், திரும்பவும் மரு வந்துடும். இந்த தடவை இன்னும் பெருசாக. இப்படியே ரிப்பீட் ஆகி ஒரு கட்டத்தில் முகத்துக்கு பக்கத்தில் ஆப்பிள் சைஸுக்கு ஒரு மரு உருவாயிடும். அதோடு எந்திரிச்சு வெளில ஓடி வந்துட்டேன். இந்த படம் என்ன படம்னு எனக்கு தெரியல, ஆனால் மலையாள படம். இது எப்படி கூகுள் கிட்ட சொல்லி படத்தோட பேரை கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் தயவு செஞ்சு இந்த படத்தை பேர் சொல்லுங்கள். இந்த பயத்தெல்லாம் தாண்டி இப்போ எனக்கு இன்னொரு பயம் வந்திருக்கு. யாரோ சொன்னாங்க ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தால் பைல்ஸ் வரும்னு. கூகுள் பண்ணி பார்த்தேன், அது உண்மை தான். அந்த விஷயத்தை நான் கூகுள் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 நாளாக உட்காந்த இடத்த விட்டு நகராமல் அனிமேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ், டபுள் ஸ்பைசி. கிட்டத்தட்ட இதுவும் கேன்சர் மாதிரி தான். எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியாது. இதுக்காக நான் இன்னும் நின்றுக்கிட்டே படம் வரைய முடியும்? அதுவும் இல்லாமல் இந்த பரம்பரை மரபணு காரணமாக கூட பைல்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என் தாத்தாவோட மரபணு காரணமாக நான் நல்லா வரைகிறேன் அப்படிங்கிறது எனக்கு பெருமை. ஆனால் என் தாத்தாவோட மரபணு காரணமாக எனக்கு பைல்ஸ் வந்துடுச்சுன்னு சொன்னால், வாட் தாத்தா? சொல்லு பேராண்டி. போடா, என் தாத்தா விடுங்க. என் மரபணு வழியாக என் ஜென்ரேஷனில் எவனா ஒருத்தனுக்கு பைல்ஸ் வந்து அவன் என்ன அசிங்கமாக கேட்கக்கூடாது இல்லையா? அதனால் இன்னிலேருந்து நான் நின்றுக்கிட்டே தான் வரைய போகிறேன்.
பரவாயில்ல, கால் போனால் கூட பரவாயில்ல, நான் நின்றுக்கிட்டே வரைகிறேன். மணிக்கணக்காக நின்றுக்கிட்டே ஆயிரக்கணக்கில் ஃப்ரேம்ஸ் வரைஞ்சி அனிமேஷன் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் இல்லையா, எனக்கு பைல்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காகவாது சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இல்லைனா உங்களுக்கு வந்துடும். மந்திரிச்சு வச்சுட்டேன். மைண்ட் இட். சப்ஸ்கிரைப் செய்யாதோர் சித்திரவதை கூடம்.